வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 8/5/2026 மதியம் 12:22 வரைக்கும் தேய்பிறை சஷ்டி திதியும் அதற்கு பிறகு சப்தமி திதியும் காணப்படும். இரவு 9:30 வரைக்கும் உத்திராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரமும் காணப்படும். நாள் முழுவதும் சுபநாமயோகம் காணப்படும். காலையில் 10:01 வரைக்கும் வணிசைக்கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் காணப்படுது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நல்ல நேரத்தை பார்ப்போம். 9:30 10:30 வரைக்கும், 4:47 5:30 வரைக்கும் நல்ல நேரம். காலையில் 9:34 12:07 வரைக்கும் ராகு காலம். மதியம் 3:13 4:46 வரைக்கும் யமகண்டம். காலையில் 7:28 9:01 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். அடுத்து இன்றைய நாள் விவரங்களை பார்க்கும்போது சஷ்டி திதி மதியம் 12:12 வரைக்கும் இருக்குது. இந்த சஷ்டி திதியை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், சதுர்த்தி விநாயகர் வழிபாடு, பஞ்சமி பெண் தெய்வ வழிபாடு, சஷ்டி முருகன் வழிபாடு, இதுகளை செய்யுங்க அப்படின்னு. அதுவும் வளர்ப்பிறை சஷ்டியில் பிறந்தவங்க தேய்பிறை சஷ்டியில் வழிபடுவது சிறப்பாகும். அப்போ சஷ்டியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சஷ்டி வழிபாடுகளை செய்கிறது அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி செய்யக்கூடாத விடயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை பொழுதில் இந்த சண்டைகளை தீர்த்து வைக்கிறேன், சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இந்த நாட்டாமை பண்ண போயிடக்கூடாது. முக்கியமாக கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேசக்கூடாது. திருமண நாள் கூடாது. இது உஷ்ணத்திதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்தமி திதி. சப்தமி திதி எந்த ஒரு நல்ல காரியமும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி சுபநாம யோகம் இருக்குது, அதுவும் நல்லம். இப்போ காலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வணிசைக்கரணம் இருக்குது, அதுவும் ஒரு நன்மை தரக்கூடிய இதாக இருக்குது. வணிசைக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல் இருப்பவங்க, நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் லெவல் சாதாரண ஒரு தொழிலில் இருக்கிறீங்க. அந்த தொழிலுக்கு மேலே உங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய முகாமையாளர்கள் இருப்பாங்க. அதற்கு மேலும் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஹையர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர் நிலையில் இருக்கக்கூடிய முகாமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் ஏதோ ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கம்பெனி முதலாளியாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் நிறுவனத்தின் முதலாளியாக இருக்கலாம், இல்லை யார்கிட்டேயோ ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ப்ரொபோசல் உங்கள் சம்மந்தமாக இருக்கலாம், ஒரு நிறுவன சம்மந்தமாக இருக்கலாம், அது சம்மந்தமாக பேசணும். உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ், அடுத்த நிலைகள், உயர் பதவிக்கு நீங்கள் பேசணுமா இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய காலை பொழுதை நீங்கள் உபயோகிச்சுக்கொள்ளலாம். ஆனால் சிக்கலான இரு விஷயங்களை பேச போயிடாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு குழப்ப நிலைகள் இருக்குது, அதை தீர்க்கிறேன்னு சொல்லி காலையில் போய் பேசுகிறாங்க. காலையில் நீங்கள் என்ன பேசலான்னா முதலாளிகள் உங்களுக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட பேசலாம். அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை விண்ணப்பிக்கிறது, இல்லாத அனுமதி பெறுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் பேசலாம். இது இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் 10 மணிக்கு பிறகு பத்திரை கரணம் வருது. இந்த பத்திரை கரணத்தை பார்த்தீங்கன்னா தேய்பிறை பத்திரை கரணம். தேய்பிறை பத்திரை கரணத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. காரணம் என்னென்னா, இது தேய்பிறை அப்படி பத்திரை கரணம் வரும்போது
இந்த சிறக்கரணங்கள் சரக்கரணங்கள்னு 2 விதமாக நம்ம கரணங்களை பிரிக்கிறோம். அதில் இந்த சரக்கரணத்தில் இருக்கக்கூடிய கரணங்களில் இந்த பத்திரை கரணத்துக்கு மட்டும் அது வந்து ஒரு 50% விழுக்காடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதுலேயும் தேய்பிறையில் பிறந்துட்டால் அது தீமை மட்டும்தான் நம்ம சொல்லணும். வளர்ப்பிறையில் பிறந்தால் அந்த வளர்ப்பிறையில் வர பத்திரை கரணத்துக்கு நன்மைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி தேய்பிறை பத்திரை கரணம் இருக்கிறனால 10 மணிக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்குது, அதை புதிதாக ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலனை பற்றி பேசும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் விளங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி என்ன அப்படின்னா, பலனை எப்படி பார்க்குறது. பலனை பார்க்குறதுக்கு நீங்கள் முதல்ல பலன் சம்பந்தமான இந்த ராசி சம்பந்தமான நீங்கள் சில அறிவுகளை பெற்றிருக்கணும். அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட தகமையை பெற்றவர்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு பட்ட படிப்பில் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி ஒன்று எடுத்திருக்கீங்க. அது வந்து எதில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி முகாமைத்துவம் இதுகளில் எடுத்திருக்கீங்க. இப்போ இதில் நிறைய பேர் அந்த பட்ட படிப்பை படிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், அதனுடைய முதுநிலை மாஸ்டர்ஸை படிப்பார். அப்போ அது மாஸ்டர்ஸ் படித்த ஒருத்தர் இருப்பார். 10 பேர் நம்ம பேச்சுலர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் படிப்பார், இல்லை படிக்க முயற்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பம்சம். உங்களுக்கு புரியுதா? அது உங்களுக்கு ஒரு சிறப்பம்சம், உங்களுக்கான ஒரு சிறப்பம்சம். இல்லைன்னா ஒரு சிறப்பு பேராக சொல்லலாம். இதில் மாஸ்டர்ஸ் முடிக்கிறவங்களாம் வெளியே வாங்க, முதுநிலை முடிக்கிறவங்களாம் வெளியே வாங்கன்னா அப்போ நீங்கள் வருவீங்க. அப்போ உங்களை வந்து நம்ம ஒரு விதமான ஸ்பெசிஃபிக் பண்ணி அந்த இதுகளை கூப்பிட்றோம். அது மாதிரி தான் பொதுவான ராசி கட்டங்களில் இருக்கிற பொதுவான பேர், அதுக்கு வந்து 12 ராசிக்கும் 12 பேர் இருக்கு. 12 ராசிக்கும் 12 பேர் இருக்கு. இந்த ராசியில் சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் பயணிக்கும் போது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் போது ஒரு பிறப்பு நிகழுதோ அதுதான் ஜனன நட்சத்திரமாக மாறும். அடுத்து ஒரு ராசிக்குள்ள நுழைவார். அப்படி அந்த ராசிக்குள்ள நுழையும் போது அந்த ராசி எந்த அந்த நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ள இருக்கும். அந்த ராசி எந்த அந்த நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ள இருக்குதோ அது ராசியா மாறுது. அப்ப இது வந்து பொதுவாகவே அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தனிப்பட்ட ரீதியான ஒரு விஷயம்னு வரும்போது, அந்த நாளில் தனிப்பட்ட தகமை அப்படின்னு வரும்போது அது எங்கே வருதுன்னா லக்னத்தில் வரும். லக்னம் காலையில் ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ளே இருப்பார். இப்போ நடக்கிற சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னால் அவர் மேச ராசியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ மேச ராசியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 அப்படின் போது மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு நட்சத்திரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருந்து அங்கிட்டு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு அவர் ஆயத்தமாகிட்டு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து அந்த அவருடைய காலம். அப்போ அந்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த லக்னம் மாறுவார். சூரிய ஒளி பூமியை நோக்கி எந்த அளவுக்கு படுதோ அந்த இடத்துலேருந்து அது ஆரம்பிக்கும். இப்போ அந்த இடத்துல தான் அந்த லக்னம் உருவாகுது. அப்போ லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ லக்னம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தை கொடுக்கும். இந்த லக்னத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி லக்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்த சந்திரன்கிறது உடல் மனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் தான் உயிர்காரகமாக இருக்குது. அப்போ இந்த உயிர்காரகனா லக்னத்தினுடைய பலன், லக்னம் என்னன்னு தெரிஞ்சுட்டு பலனை பாருங்கள். அடுத்தது மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ராசியில் ஒரு புத்தி கர்ம புத்தியாக இருக்கும். அந்த கர்ம நட்சத்திரமாக இருக்கும். இந்த கர்ம புத்தி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அதுதான் வந்து அந்த நட்சத்திரங்களில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த புத்தி, அந்த தசையிலே அந்த புத்தி தான் உங்களுக்கு எல்லா விதமான கர்மத்தையும் செயற்படுத்த போகுதுன்னு அர்த்தம். இப்போ அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க.
இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்கள். அப்போ தான் அந்த பலன் வலியுறுத்துறதா உங்களுக்கு இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மேல்கல்வி, பட்டய கல்வி, ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதுவும் உங்களோட முயற்சி. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. உங்களோட குழந்தைக்கு இருக்கலாம், உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு இருக்கலாம், உங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்கள் முயற்சிக்கான வெற்றி கட்டாயம் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்கள் குடும்பம் அது யாராக இருக்கட்டும், தாத்தா பாட்டியில் தொடங்கி உங்களுடைய குழந்தைகள் வரைக்கும், உங்கள் சகோதரன், உங்கள் பெற்றோர், கணவன், மனைவி யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நான் பொதுவாக இன்றைக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா, கவனமாக இருங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிற இடங்களையும் சரி, படிக்க போகிறவங்களாக இருந்தாலும், பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட ஒரு தடவைக்கு 2 தடவை நிலத்தில் கொஞ்சம் ஊண்டி வழுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. அவசரமாக எந்த வேலையும் செய்யாதீங்க. கையில் இருக்க சில விஷயங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதாவது உயிர்கண்டங்களே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், கையில் இருக்க பணங்கள் தொலைகிறது, காணாமல் போகிறது, களவு போகிறது, விபத்துக்குள்ளாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதே நேரத்தில் தந்தை வழி சொத்து, இன்சூரன்ஸ் சொத்து ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் அதில் ஏதாவது சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரன் தேடுறது, நிச்சயம் பண்ணுறது, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடு வந்தால் கடந்து போகிறதுக்கு பாருங்கள். அது மாதிரி 2வது குழந்தை விஷயம், நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுகிறீங்களோ பேசுகிற விஷயங்களும் அவர்கள் மூலிமா செயற்படுத்தக்கூடிய காரியங்களையும் கவனமாக இல்லைன்னா இன்றைக்கு உங்களுக்கு பல சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள், புதிய தொழில்கள், தொழிலில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலிமா வெளிநாடு போகணுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக கடன் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருந்தால், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நோய்கள்லேருந்து வெளிவர்றது, உபாதைகள்லேருந்து வெளிவர, இல்லைன்னா அதுக்கான சரியான சிகிச்சை முறைகளை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகர் பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடக்கூடாது. அது முக்கியமாக பரம்பரை சொத்து, குடும்ப சொத்தாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, பழுது பார்க்குறது, பாகப்பிரிவினை எதுவுமே செய்யாமல் இருக்கிறது கவனம் தரும். குலதெய்வ விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எதுவும் செய்துறாங்க. உங்களுக்கான சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி, பாடசாலை கற்கிற மாணவர்கள் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதை சொத்தை வச்சுட்டு ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், அது வாடகை விட்டு போகிறேன், அல்லது
சொத்தை நான் பழுது பார்க்க போகிறேன் அல்லது அடகு வைக்க போகிறேன், குத்தகை கொடுக்க போகிறேன், எதுவுமே செய்யாமல் இருந்தால் நன்மையை தரும். கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடு முரண்பாடுகள்லாம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வ வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிறீங்க. அது உயர்கல்விக்காக இருக்கலாம், வாழ்க்கை தொடர்பாக இருக்கலாம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த முயற்சிகள்லாம் தடைகளை காட்டுது. அதனால் பொறுமையாக அமைதியாக கொஞ்சம் கவனமாக அதை செயற்படுத்த. அடுத்து தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. ஒரு பயணம் போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போகும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை கவனமாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சில எதிர்பாராத நன்மைகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீண்ட நாளாக ஒரு செலவு நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை தேவையில்லாமல் ஒரு விரைவு போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கட்டுப்படுத்தி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடாது. திடீர் வருமானம், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, குடும்ப அங்கத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு குடும்பத்தில் ஒரு புதிய அங்கத்தர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் பொறுமையும் அமைதியும் காக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு குடும்ப விஷயத்தில், கல்யாண விஷயத்தில், கணவன் மனைவி இடையிலே, தொழில் செய்கிற இடத்துல, கல்வி சார்ந்த இடத்துல, நண்பர்களோட கூட அவசரப்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்ச போனீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான உங்களுக்கு பலமோ உயிர் சக்தியோ உங்களுக்கான ஒரு நன்மைக்குரிய காலமாக இல்லாத நேரத்தில் அதுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கூட உங்கள் ராசியால் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் சேருங்க. அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நீங்களே அங்கே போகிறதாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களை யாரோ அங்கே இருந்துட்டு உங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். இந்த விஷயத்துலலாம் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீண்ட நாளாக ஒரு கடன் தொல்லையிலையோ நோய் உபாதைகள்லையோ சிக்குண்டு, இல்லை எதிரிகள் தேவையில்லாமல் அந்த சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லி எதிரிகள் எல்லாம் ஏதாவது சிக்கலை உருவாக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சிக்கலில் இருந்தால் விடுபட்டு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இருக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளைக்கு கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருக்குமே நிறைய விதமான ஆசைகளும் அபிலாசைகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தைகள் மீது, ஒரு சிலருக்கு சொத்துக்கள் மீது, ஒரு சிலங்களுக்கு பணத்தின் மீது, ஒரு சிலருக்கு காதல் உறவின் மீது, 2வது திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்துருந்தா சில வேலை சிக்கல்களிலும் மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அபிலாசைகளை குறைச்சிக்கொள்வது நன்மை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த வருமானங்கள் கூட தடைப்பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தைங்க, அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கும். அவங்களோட விஷயம்னு சொல்லும்போது அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், வியாபாரம் சார்ந்ததாக இருக்கலாம், கல்வி சார்ந்ததாக இருக்கலாம். அதே நேரத்தில் கையில் இருக்க பணம் சொத்துக்களை கொண்டு போய்ட்டு அந்த அடகு வச்சு வியாபாரம் செய்கிறது கூடாது.
அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவோம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு, அந்த நன்மை நடக்கிறதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடை செய்து கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.